இருப்பேளே, என் தங்கை மங்களா. அண்ணா மொட்டையாக ஒரு முறை மாப்பிள்ளைக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தார். லேசாக அவன் முறுவலித்தான். அத்துடன் சரி. மாப்பிள்ளை அவளிடம் எதுவும் பேச முன் வரவில்லை. அவளுக்கும் பேசி பழக துணிவிருக்கவில்லை. முன்னரே இரண்டுபட அவர்கள் நால்வரும் உட்கார்ந்து பேசி சிரித்த பொழுது தனக்கு அங்கே அதில் பங்கு கொள்ள தகுதியில்லை என்றதொரு ஏக்க உணர்விலே அவள் ஒதுங்கி போய் கொண்டிருந்தாள். அண்ணாவுக்கு மன்னி துணை, அவர்களுக்கு பெண் மாப்பிள்ளை என்ற உறவு, விரைவில் பேரன் பேத்திகள் என்ற பந்தம், சம்பந்திகள் என்ற சொந்தம், இப்படியே அவர்களுக்கு என்றதொரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு விடுவார்கள். அவளுக்கு அப்பாவுக்கு பின் தனிமரமாக நிற்கும் அவளது வாழ்க்கை இப்படியே எந்திரகதியில் ஓடிக்கொண்டு எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி தனிமையில் ஒரு சூனியத்தை நோக்கி விரையப் போகிறது. தன் வருங்காலத்தை பற்றி நினைக்கவும் அவளுக்கு பயங்கரமாக இருந்தது. நினைத்து பாராமலும் இருக்க முடியாத ஒரு தவிப்பு. வீட்டினுள் இருந்த அந்த அனைவருடன் அவள் பட்டும் படாது தண்ணீர் மீது மிதக்கும் எண்ணெய் துளியாக வளைய வந்து கொண்டிருந்தாள். ஷைலாவும் மாப்பிள்ளையும் அன்று காலை புறப்பட்டு போய்விட்டனர். கண்ணை கசக்கி மூக்கை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு வழி அனுப்பிய மன்னி அனுசியா சிறிது பொழுதில் தேற்றி கொண்டு விட்டாள். பெங்களூர் தானே, தொலை தூரத்துக்கு அனுப்பிவிட்டோம், ஏன் கவலை என்ற துணிவு. சிரிப்பும் பேச்சுமாக கலகலத்த வீட்டிலே இப்பொழுது ஒரே அமைதி. வழக்கம்போல் அண்ணா வேலையிலிருந்து வந்ததும் லுங்கியும் பனியனுமாக காலை பத்திரிகையுடன் உட்காரத் தொடங்கினார். வழக்கம் போல மங்களாவின் உதவியை எதிர்பார்த்து கொண்டு மன்னி வீட்டு வேலைகளை அப்படியே போட்டு வைக்க தொடங்கினாள். ஷைலா வந்து போனாள் என்ற அந்த ஒரு சிறு மாற்றத்திற்கு பின் வாழ்க்கை எப்பொழுதும் போல சுவையற்றதாக மெல்ல நகர்ந்தது. அன்று அவள் விரைவாக இரவு காரியங்களை முடித்து கொண்டு படுக்க சென்று விட்டாள். பக்கத்து வீட்டு பையன் கூட பரீட்சையை மறந்து சீக்கிரமே படுத்து விட்டிருந்தான். விரைவில் அந்த குடியிருப்பு பகுதி அமைதியில் மூழ்கி விட்டிருந்தது. தூக்கம் வரும் வரை மங்களா ஏதாவது கதை புத்தகத்தை படிப்பது வழக்கம். ஈஸ்வரின் நூல் நிலையத்திலிருந்து அவள் தேடி எடுத்து வந்த ஈவ்லின் அந்தோனியின் ஸ்ட்ரேஞ்சர் அட் தி கேட் பிரித்து கூட பார்க்காத நிலையில் அசட்டையாக கட்டிலின் கீழே தரையில் கிடந்தது. எதிலுமே பிடிப்பில்லாத ஒரு விரக்தியான மனநிலையுடன் அவள் படுக்கை மீது லேசாக புரண்டபோது அண்ணா மன்னியிடம் பேசியது கணீர் என்று கேட்டது. தினசரி அண்ணாதான் கீழே கதவுகளை சாத்தி தாளிட்டு விட்டு கடைசியாக மாடிக்கு படுக்க வருவது வழக்கம். சட்டென்று படுத்து விட மாட்டார். பத்திரிகையில் விட்டு போன விஷயங்களை விடாமல் படித்துவிட்டு கடைசியாக ஒரு சிகரெட்டை கொளுத்தி இழுத்து ஊதிவிட்டு குளியலறைக்கு சென்று எல்லோருக்கும் கேட்கும்படி வாய் கொப்பளித்துவிட்டு கால் செருப்பு சப்திக்க தொண்டையை பலமுறை செருமிக்கொண்டு முடிவில்தான் அண்ணா படுக்க போவார். இது தினமும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. மங்களாவின் அறைக்கதவு லேசாகத்தான் சாத்தப்பட்டிருந்தது. அண்ணா நெருப்பு குச்சியை கிழிக்கும் சப்தம் பளிச்சென்று இடுக்கு வழியே அறைக்குள் எட்டியது. தொடர்ந்து சிகரெட்டின் மனம் ஹாலை வளையமிட்டு அறைக்குள்ளே மோதியது. அனுசியா, இங்கே வா, உன்கிட்ட பேசணும். ஒரு முறை இருமி விட்டு அண்ணா கரகரத்த குரலில் அழைத்தார். இந்த பாழும் சிகரெட் வேண்டாம் விடுங்கொன்னா கேட்டத்தானே. ராத்திரியெல்லாம் இருமல் கடிந்து கொண்டே பூமி அதிர விடுக்கென்று நடந்து வந்தாள் அனுசியா. மங்களாவுக்கு உன் மாப்பிள்ளை ஒரு வரன் சொன்னானே, அதை பற்றி நீ அவகிட்ட பேசினியோ? திடுக்கிட்டு போனாள் மங்களா. அறைக்குள் கலந்து நின்ற இருளை ஊடுருவி பார்த்தபடி ஊன்றி கவனமாக கேட்டாள். அவளையும் மீறிய அச்சத்திலே நெஞ்சில் ஒரு படபடப்பு. என்ன சொல்வாளோன்னு எனக்கு கேட்கக்கூட பயமா இருக்கு. வெற்றிலையை மென்று கொண்டே பேசினாள் மன்னி. இதற்கு மேல் அவள் வேற என்னத்தை பார்க்கிறாளாம்? இந்த வரன் நம் மாப்பிள்ளைக்கு தூர பந்துவாம். மனுஷன் ரொம்ப நல்லவனாம். ஒரே ஒரு பிள்ளைதான். அவனும் பள்ளிக்கூடத்திலே படிச்சுண்டு பாட்டி வீட்டில் தங்கியிருக்கானாம். பெண்டாட்டி போய் 3 வருஷம் ஆகிறதாம். வேற பிக்கல் பிடுங்கள் எதுவும் கிடையாது. அந்த கம்பெனியில் அவர்தான் உதவி மேனேஜராம். நல்ல சம்பளம். இந்த வரனுக்கு என்ன கேடு? அண்ணாவின் குரலில் எரிச்சல். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை இருக்குன்னா அவருக்கு வயசு கொஞ்சம் அதிகம் இருக்குமே. அப்படி என்ன வயசாயிடுத்து அவருக்கு? 44 வயசு. ஆண் பிள்ளைக்கு ஒரு வயசா? இவளுக்கு மட்டும் ஆகலையா? விஷம் ஏறுறப்போல வயசு ஏறிண்டே போகிறதே. என் கவலையெல்லாம் என்ன தெரியுமா? நாம் ஒத்துக்கிறது பெருசில்ல, அந்த மனுஷன் சரின்னு ஒத்துக்கணும். ஞாபகம் இருக்கா உனக்கு? அண்ணாவின் குரல் சன்னமாகியது. ஹால் விளக்கை அணைத்துவிட்டு மன்னி நடந்து படுக்கை அறை பக்கம் போகும் காலடி ஓசை, அண்ணாவின் இருமல், செருப்பு சப்தம், கதவு படீர் என்று சாத்தப்படும் ஓசை எல்லாம் கேட்டன. மங்களாவின் தலை விண்மின் என்று தெரித்தது. எழுந்து வேகமாக சென்று கதவை தாளிட்டு விட்டு கோபத்துடன் படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஞாபகம் இருக்கா?
அண்ணாவின் குரல் சம்மட்டியா மண்டையில் மீண்டும் ஓங்கி அடித்தது. தன் இரு கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்து கொண்டாள். அவளது வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு அனுபவத்தையும் அவள் மறக்கவே இல்லை. ஒவ்வொன்றும் அவள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டு போன காயங்கள் இன்னமும் ஆறவில்லையே. 2 தடவைகளும் தமது மகளின் கல்யாணம் நின்று போனதைக் கண்டு அப்பா ஜெகதீசன் அதிர்ந்து போய் வரன் தேடும் முயற்சியை சில காலம் கைவிட்டு விட்டிருந்தார். 1 வருஷத்துக்கு பின்னர் மறுபடி துணிவுடன் மும்முரமாக பல இடங்களில் தேட ஆரம்பித்தார். அப்பொழுது அவருக்கு இருந்த அந்தஸ்திற்கும் செல்வாக்கிற்கும் பல இடங்களிலிருந்து வரன்கள் வந்தன. பேச்சுவார்த்தைகள் நடந்தன. பெண்ணை வந்து பார்த்தனர். பிடித்து விட்டது என்று தலையசைத்தனர். வரதட்சணை சீர் இத்தியாதி அலசப்பட்டன. மங்களாவுக்கு முடிவில் ஒரு நல்ல இடம் அமைந்து விட்டது என்று ஜெகதீசன் நிம்மதியாக மூச்சு விடும் முன் பிள்ளை வீட்டார்களிடமிருந்து கடிதங்கள் பறந்தன. பெண் பிடிக்கிறது, ஆனால் ஜாதகம் பொருந்தவில்லை, மன்னிக்கவும். இந்த வருஷம் எங்கள் பையனுக்கு கல்யாணம் செய்வதாக உத்தேசமில்லை. நீங்கள் வேறு இடம் பார்த்துக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை. பையன் மேல் படிப்புக்கு மேல்நாடு செல்லவிருக்கிறான். படிப்பு முடிந்ததும் தான் கல்யாணம் என்று பிடிவாதமாக இருக்கிறான். நல்ல இடம், ஆனால் எங்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று வருந்துகிறோம். நாசுக்காக சொல்லாமல் சொல்லி தட்டி கழித்து ஓடிவிட்டனர். அப்பா தொடர்ந்து முயன்று தோல்வியுற்றார். தமது கடைசி மகளின் கல்யாணம் இப்படி ஒரு பயங்கர பிரச்சனையாகிவிடும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. தத்தளித்து போய்விட்டார். அப்பொழுதுதான் அவர்களது வாழ்க்கையில் சரிவு காலம் துவங்கியது. அத்தான் வசந்த் அப்பாவுக்கு எதிராக அலுவலகத்து ஊழியர்களை தூண்டிவிட்டு கொண்டிருந்தான். அதன் பயனாக அவர்களிடையே பல விஷயங்களை பற்றி அதிருப்தி. ஊழியர்கள் மந்தகதியில் செயல்படவே வேலை தேக்கம் எக்கச்சக்கமாகிவிட்டது. தொழிலாளர் தலைவனாகிவிட்டிருந்த வசந்த் ஜெகதீசனிடம் பிடிகொடுத்து பேச மறுத்துவிட்டான். ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கும் மகானுபாவன் அவன். தொடர்ந்து பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தான். பெரியதொரு வேலை நிறுத்தம் ஏற்படலாம் என்றதொரு நிலை உருவான போதுதான் பம்பாய் தலைமை அலுவலகத்திலிருந்து முதலாளியே அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்து விட்டார். ஜெகதீசனது நிர்வாகத் திறமையிலே அவருக்கு நம்பிக்கை குறைந்து போயிற்று. வசந்த் மூலம் ஊழியர்களிடையே சமரசம் செய்து கொண்டார். அத்துடன் பம்பாயில் உதவி மேனேஜராக இருந்த தமது உறவினரை உடனடியாக வரவழைத்து சென்னை அலுவலகத்தின் தலைமை அதிகாரி பதவியில் உயர்த்தி உட்கார்த்தி வைத்து விட்டார். தமக்கு கீழ் நிலையில் வேலை பார்த்தவனுக்கு இப்பொழுது தான் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்ட போது ஜெகதீசன் மனம் ஒடிந்து போய்விட்டார். அங்கே நீடித்து வேலை பார்க்க வெட்கமாக இருந்தது. அவரது பெருமைக்கு இழுக்கு போல் தோன்றியது. 1 மாத முன் அறிவிப்பு விடுவித்து தமது வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். வேலையின்றி தங்க நேர்ந்த போதுதான் அவருக்கு புரிந்தது, அந்த வயதில் அந்த மாதிரியான நல்லதொரு வேலை அத்தனை சுலபமாக மறுபடி கிடைத்து விடாது என்பது நன்றாக தெரிந்துவிட்டது. தொடர்ந்து பல இடங்களில் முயன்று தோற்று போனார். கையில் இருந்த பணம் வேகமாக கரையத் தொடங்கியது. வெட்கத்தை விட்டு விரோதத்தை மறந்து தம் மகளை மணந்து கொள்ளும்படி வசந்தை கெஞ்சி கேட்டு வாயிழந்து போனார். எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வி, தோல்வி, தோல்வியைத்தான் சந்தித்தார். முதல் 2 பெண்களையும் கல்யாணம் செய்து கொடுத்த வகையில் வீட்டின் மீது கழுத்து வரை கடன். அதை நிவர்த்திக்க வழியின்றி அடமானம் வைத்து கடன் வாங்கியிருந்தவருக்கே வீட்டை விற்று முடித்தார். நல்ல வேலை, சீதாராமனுக்கு வேலை உயர்வும் அண்ணா நகரில் தங்க வீடும் கம்பெனி தந்துவிட்டிருந்தது. சொந்த வீட்டை விற்றபின் மகனுக்கு கிடைத்த வாடகை வீட்டிலேயே மங்களாவுடன் குடியேறினார். வேலை, அதனால் ஏற்பட்ட செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் பறிபோன பின்பு ஜெகதீசன் பாதி மனிதராகிவிட்டார். போதாதற்கு மங்களாவின் கல்யாண பிரச்சனை வேறு அவரை உள்ளூர அரித்து கொண்டிருந்தது. மனிதர் வேகமாக ஒடுங்கத் தொடங்கிவிட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த வரன் பற்றிய தகவல் கிடைத்தது. ஜெகதீசனின் நெருங்கிய நண்பர் சங்கரலிங்கம் அவருக்கு ஒரு இடத்தில் நல்லதொரு வேலை தேடி தர பலவாறு முயன்று கொண்டிருந்தார். அநேகமாக கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த தெம்பில்தான் அவர் கேள்விப்பட்ட அந்த வரன் மீட்டவர்களை நேரே தேடிக்கொண்டு புறப்பட்டார். பெண் பார்க்கும் படலம் முடிந்தது. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தன. ஆனாலும் அவருக்கு மனதிலே ஒரு சிறு உறுத்தல். மங்களா ஒத்துக்கொள்ள வேண்டுமே, அவள் மறுத்துவிட்டால்? பிள்ளை வீட்டவர்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற திருப்தியுடன் வீட்டுக்குள் வந்தார் ஜெகதீசன். மாடியிலிருந்து இறங்கி ஓடி வந்தாள் மகள். அப்பா, காஃபி கொண்டு வரட்டுமா? மன்னி தெரிஞ்சவ யாரையோ பார்க்க வெளியே போயிருக்கா, அன்புடன் விசாரித்தாள். அது சமயம் அவர்கள் இருவரை தவிர வீட்டில் யாரும் இருக்கவில்லை. இப்படி உட்கார், உன்னோடு கொஞ்சம் பேசணும். அவர் குரல் தடைப்பட்டது. மங்களா வியப்புடன் விழித்தாள். எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டாள்.
அன்னைக்கு பார்த்துட்டு போன அந்த வரன் விட்டவர்களுக்கு உன்னை பிடிச்சிருக்காம். அப்பா தொண்டையை கனைத்து கொண்டார். மங்களா தந்தையை மௌனமாக நிமிர்ந்து பார்த்தாள். எல்லாம் மனசுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு குறை. இளையாள் வரன். மூத்தாள் இறந்து போய் 1 வருஷம்தான் ஆகிறது மென்று விழுங்கினார். மங்களா பேசவில்லை. தரையை பார்த்து கொண்டிருந்தாள். ஜெகதீசனுக்கு அச்சமாக இருந்தது. மங்களா, நன்னா கேட்டுக்கோ. எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு அத்தனை திருப்தியாக இல்லை. அடிக்கடி நெஞ்சை பிளக்கிறது. அப்பா! திகைப்புடன் மங்களா நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு ஏதாவது ஆயிடுறதுக்கு முந்தி உன்னை ஒரு நல்ல இடத்துல கொடுத்துடணும்னு பார்க்கிறேன். இளையாள் வரன்தான். ஆனால் பையனுக்கு வயது 27 தான் ஆகிறது. நீ சரின்னு சொன்னா நான் மளமளன்னு முடிச்சிடுவேன். நீ ஒப்புக்க மாட்டேன்னா? அவர் குரல் தழுதழுத்தது. மங்களாவின் கண்கள் கலங்கின. துயரத்திலே அவளது உதடுகள் துடித்தன. அவள் ஒருத்தியால் அப்பாவுக்கு எத்தனை கஷ்டம், தொல்லைகள், துன்பங்கள். கவலைப்படாதீங்கப்பா. உங்க இஷ்டம் என் இஷ்டம் போல. உங்க உடம்ப முதலில் கவனிச்சுக்கோங்க. மனப்பூர்வமாகத்தானே சொல்றேம்மா. நான் உன்னை வற்புறுத்தலையே. பொங்கி வந்த கண்ணீரை சமாளித்து கொண்டு புன்னகைத்து விட்டு எழுந்து உள்ளே வந்து விட்டார். 2 தினங்களுக்கு பின்னர் சங்கரலிங்கம் அவரை தேடிக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். ரொம்ப வருத்தப்படுறேன்டா. உனக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்த வேலையை முதலாளி தன் மச்சானுக்கு கொடுத்துட்டான். எனக்கு பெருத்த ஏமாற்றம். வேற ஏதாவது கிடைக்கிறதான்னு பார்க்கிறேன். நண்பன் கொடுத்த தகவல் அவருக்கு பெருத்த இடியாக இருந்தது. பிள்ளை வீட்டவர்களை பார்த்து பேசி கல்யாணத்தையாவது முடிவு செய்வோம் என்று கிளம்பி சென்றவர் பேய் அறிந்தவர் போல் முகம் மாறி வீட்டுக்கு திரும்பி வந்தார். என்னப்பா ஆச்சு? சீதாராமன் அவளுடன் கேட்டார். முதல் 2 கல்யாணங்கள் தடைபட்டு போனதை கேள்விப்பட்டாலாம். அதனால் இந்த பெண் வேண்டாம்னு தோணிடுத்தாம். மூஞ்சில் அடிச்சப்பல சொல்லிட்டா. ஜெகதீசன் துயரத்துடன் திணறினார். அப்படியா சொன்னா? அதிசயப்பட்டார் சீதாராமன். நம்ம அதிர்ஷ்டம் ஊரறிஞ்ச கதையா எடுத்து. எந்த வேளையில் இந்த பெண் பிறந்தாலோ தரித்திரம். என் வேலை போச்சு, வீடு போச்சு. பெண்டாட்டி செத்தவன் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். சனிய என் கழுத்திலேயே பாறாங்கலாட்டமா உட்கார்ந்துருக்கா. படபடவென்று ஆற்றமாற்றா துயரத்தில் ஜெகதீசன் இறைந்து பேசிவிட்டார். அப்போது அவர் பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மாடிப்படி உச்சியில் நின்ற மங்களா மெல்ல இறங்கி வந்தாள். அவர் திடுக்கிட்டு முகம் வாடி போனார். அப்பா, நீங்க கூடவா என்ன துரஷ்டம் பிடிச்சவள் நம்புறேன்? அப்பா, நீங்க கூடவா என்று கேட்ட மகள் குலுங்கி அழுதபோது தந்தையினால் தாங்க முடியவில்லை. தோல்வி மேல் தோல்வியை சந்தித்ததும் என் மனசு குழம்பி போய் என்ன அறியாம கடுமையா பேசிவிட்டேன் குழந்தை. வருத்தப்படாதே அம்மா, என்னை மன்னிச்சிடு. நான் யார்? உன் மேல உசிரிய வச்சிருக்கிற உன் அப்பா. அம்மா அழாதே குழந்தை. கெஞ்சி கொண்டே அருகில் வந்தார். மங்களா விசும்பிக் கொண்டே மாடி பக்கம் ஓடிவிட்டாள். அப்பா என்று அவள் உள்ளத்திலே வைத்து பூஜித்து கொண்டிருந்த உருவம் பீடத்திலிருந்து கீழே விழுந்துவிட்ட போன்ற வேதனையில் மனம் சுக்கு சுக்காக வெடிக்க துடிதுடித்து அழுதாள். அண்ணா அந்த சம்பவத்தை ஏன் இப்போது ஞாபகப்படுத்துகிறார்? துயரத்திலே அவள் நெஞ்சம் விம்மியது. மங்களாவுக்கு அன்று ஒரே கோபம். அதற்கு பலரும் காரணமாக இருந்தனர். வேலைக்கு புறப்படும் முன் ஆரம்பித்து வைத்தவள் மன்னி அனுசியா. சில நாட்களாக அண்ணாவும் மன்னியும் தங்களுக்குள் அரைக்குரலில் பேசிக்கொண்டதை அவள் கேட்டு தெரிந்து கொண்டுதான் இருந்தாள். ஷைலாவின் கணவன் சிபாரிசு செய்திருந்த அந்த வரனை அண்ணா விசாரிக்க தலைப்பட்டிருந்தார். 2 முறைகள் அந்த மனிதனின் வீடு தேடி நேரிடையே போய் விசாரித்து விட்டு வந்திருந்தார். முடிவில் அந்த வரனும் நழுவி போய்விட்டிருந்தது. அதற்கு அண்ணாதான் முழுதும் காரணம். இந்த உண்மை தானாகவே அவளிடம் சிக்கிவிட்டிருந்தது. அன்று தேவானை அவசரப்பட்டாள். குளிக்கிறதுக்கு முன்னால கூடையில் இருக்கிற துணிகளை எடுத்து அவகிட்ட துவைக்க, கால வேலைகளை முடிக்க முன்னால அமுக்கி போட்டுடுமாங்களா உத்தரவிட்டாள் மன்னி சமையல் அறையில் இருந்தபடி. அண்ணா தமது சட்டை பையில் சிகரெட் டப்பாக்களையும் ₹1 நோட்டுகளையும் மறந்து விட்டு விடுவது உண்டு. பார்க்காவிட்டால் தேவானை அப்படியே சோப்பு நீரில் முக்கி அடித்து வெளுத்து நொறுக்கி விடுவாள். மங்களா அண்ணாவின் சட்டை பைகளை துழாவிய போது முதல் நாள் காலை அவர் அணிந்து கொண்டு போயிருந்த அந்த வெள்ளை ஷர்ட் பையில் ஒரு கடித மடிப்பு கையில் தட்டுப்பட்டது. அசட்டையாக பிரித்தாள். அவளை பற்றி அந்த இளையாள்காரர் எழுதியிருந்த கடிதம் அது. தன்னை பற்றியது என்றதுமே ஒரு பரபரப்பு. படித்தாள். எனது முதல் மனைவி ஒரு பட்டதாரி. தனியார் பேங்கில் ஆபீசராக வேலை பார்த்தவர். அதனால் எனக்கு இளையாளாக வருகிறவளுக்கும் இந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு மனைவியான பின்பும்
உங்கள் தங்கை சம்பாதிப்பதில் ஒரு பங்கை பிறந்த வீட்டுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் போட்ட நிபந்தனை எனக்கு விசித்திரமாக இருந்தது. படிக்க வைத்து ஆளாக்க செலவழித்தோம். அதனால் கடனாளி ஆகிவிட்டோம். அதை கட்டாயம் ஈடு செய்தாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம் என்று டெலிஃபோனில் கத்தலாக நீங்கள் கத்தியது எனக்கு மிக்க அருவருப்பாக இருந்தது. பதிலை கடிதத்தின் மூலம் சொல்லிவிட்டேன். உங்கள் சகோதரி சம்பாதித்துதான் உங்கள் கடன்கள் அடைய வேண்டுமென்றால் அவளுக்கு கிடைக்கும் சொற்ப சம்பளத்தில் ஆகாத காரியம். நிறைய சம்பாதிக்க பெண்களுக்கு கிடைக்கும் சில வேலைகளை அவள் நாடினால் சுலபமாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் இனி தொடர்பு கொள்ள தேவையில்லை. எனக்கு வேறு இடத்தில் நிச்சயமாகிவிட்டது. அவமானத்தில் திகுதிகுவென்று எரிந்தாள் மங்களா. இதுவரை அவளது அதிர்ஷ்டத்தை சுட்டிக்காட்டி அவளை வரன் விட்டவர்கள் அவமதித்தனர். இந்த கிராதகன் அவளது பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையில் இழிவாக எழுதியிருக்கிறானே, எத்தனை அகம்பாவம்! பெண் என்பவள் அவ்வளவு மட்டமானவளாகிவிட்டாள். திமிர் பிடித்த மனிதன். இப்படிப்பட்ட முரட்டு ஜென்மத்திடம் கொண்டு தள்ள அண்ணா அவளை கலந்து ஆலோசிக்காது தான் அவமானப்பட்டதுடன் அவளையும் அவமானப்படச் செய்து விட்டாரே. எதிரே தெரிந்த சுவரில் தலையை முட்டிக்கொண்டு கதற வேண்டும் போன்ற துக்கமும் ஆத்திரமும் தாங்காது உடல் நடுங்க உதட்டை கடித்துக்கொண்டு ஒரு கணம் நின்றாள். மன்னியிடம் அவள் அதை பற்றி பேசவே இல்லை. பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்ற கோபம். வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தவளிடம் மன்னி தானே ஆரம்பித்தாள். வாசற்படியை தாண்டி விட்டாள் அவள். மங்களா, எரிச்சலுடன் அனுசூயாவை திரும்பி பார்த்தாள். உன்கிட்ட சொல்லணும் தான் இருந்தோம். போன வாரம் ஷைலா அகத்துக்காரர் சொன்ன வரனை அண்ணா போய் பார்த்தார். எல்லாம் கூடி வந்தது. மங்களாவுக்கு இந்த கல்யாண மாசத்துலேயே ஒரு வழி பண்ணிடலாம்னு நானும் இவரும் சந்தோஷமாக இருந்தோம். பெண் பார்க்க கூட அவள் இந்த வெள்ளிக்கிழமை வர்றதாக ஏற்பாடு. இளையாள் வரன், ஆனால் நல்ல இடம்னு உங்ககிட்ட பிறகு சொல்லலாம்னு இருந்தோம். அண்ணா ரொம்ப மும்முரமாக இதில் இறங்கியிருந்தார். பொறுமையின்றி கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு வாசலில் இறங்கினாள் மங்களா. 2 தடவை கல்யாணம் நின்று போச்சுங்கிற அந்த சங்கதியை இவாளும் கேள்விப்பட்டுட்டு ஜாதக பொருந்தலைன்னு சொல்லிட்டா இல்லையா மன்னி? சினத்தை அடக்கி கொண்டு ஏளனமாக கேட்டாள். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? அதிசயப்பட்ட அனுசியா பின்னால் வராந்தாவை கடந்து நடந்து வந்தாள். என்ன அதிர்ஷ்டத்தை பற்றிய விவரம் உலகமாக அதிசயமாகிவிட்டிருக்கே. இதையா சொல்ல வந்தேன்? நாழியாச்சி, நான் வரேன். விடுவிடுவென்று தெருவில் நடந்தாள். உடையை பிரித்து கொள்ளக்கூட மறந்து விட்டாள். சுள்ளென்று எரித்த வெயிலில் நெருப்பாக எரிந்த மனதுடன் கோபத்தை அடக்க பற்களை அழுத்தமாக கடித்து கொண்டு நடந்தாள். சே, இந்த மன்னி ஏன் இப்படி பொய் சொல்லணும்? சே, இந்த அண்ணா முன்பின் தெரியாத ஒருத்தனிடம் ஏன் பொய் பேரம் செய்யணும்? கணவன் என்ற தகுதியை அடையும் முன்பே அவள் சம்பாதிப்பது முழுவதும் தன்னை சேர வேண்டும் என்று விவாதிக்கிறான் ஒருவன். பிறந்த வீட்டை விட்டு போய்விட்டாலும் தனக்கும் ஒரு பங்கு உண்டு என்று பேரம் பேசுகிறார் அண்ணா. பெண் என்று பிறந்து விட்டால் அவள் ஆண்மகனின் கொத்தடிமை இல்லை. இல்லை, அவனது உடைமை பொருள்களில் ஒன்று. லதா இதை கேட்டால் என்ன சொல்லுவாள்? வேகமாக விரைந்தாள். உள்ளே நுழைந்து தன் இருக்கையில் உட்கார்ந்ததுமே பதஞ்சலி அவளை தேடிக்கொண்டு வந்து நின்றார். பஸ்ஸை பிடிக்கும்போது வாயில் அடைத்து கொண்ட வெற்றிலையை அவர் இன்னமும் துப்பாது குதப்பி கொண்டிருந்தார். அந்த வாயோடு கூரை முகத்தை தூக்கி கொண்டு ரோ ரோ என்று பேச வந்துவிட்டார். மங்களாவுக்கு அவனை கண்டதுமே எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. இந்த ஃபைல்களில் சிகப்பு கோடு போட்டு வச்சிருக்கிற இடமெல்லாம் அந்த புது மேனேஜருக்கு புரியலையாம். நேற்று வந்து விளக்கம் சொல்ல சொன்னார். வெற்றிலையை துப்பிவிட்டு நீங்களே போய் சொல்லுங்க சார், அது என்னுடைய வேலை இல்லை. சிடுசிடுத்தாள் மங்களா. அவர் இப்போ கூப்பிட்டு அனுப்ப போறார், எச்சரிக்கிறேன். பதஞ்சலி தமது இடத்திற்கு திரும்பிவிட்டார். பன்னீராக எச்சில் முன்னங்கைகள் மீது தெரித்து விட்டதை கழுவிக்கொள்ள மங்களா விருக்கென்று எழுந்து பின்பக்கம் சென்றாள். புது உதவி மேனேஜர் நந்தகோபால் அந்த அலுவலகத்திற்கு வந்து சில நாட்கள் தான் ஆகியிருந்தன. அதற்கு முன்னர் அங்கிருந்த கிரிதர்நாத் கேட்டுக்கொண்டதன் பயனாக பெங்களூருக்கு மாற்றப்பட்டு விட்டிருந்தார். நந்தகோபால் பம்பாய் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருந்தான். அவன் வந்த முதல் நாள் பதஞ்சலி அவனுக்கு தன் அருகே இருந்த ஊழியர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்தினார். மங்களாவை தனிப்பட்ட முறையில் அவன் ஒரு கணம் கூடுதலாகவே ஏற இறங்க பார்த்தான். கவனித்து விட்டாள் அவள். சட்டென்று மேஜை மேல் கிடந்த ஃபைல்கள் பக்கம் திரும்பி கொண்டாள். சிறிது நேரம் பதஞ்சலியுடன் பேசி கொண்டிருந்து விட்டு அவன் தன் அறைக்குள் சென்று விட்டான். ரிசப்ஷனிஸ்ட் மேரியும்
டெலிஃபோன் ஆபரேட்டர் ஷீலாவும் அங்கே ஓடி வந்தனர். இவர்தான் உதவி மேனேஜர் மிஸ்டர் நந்தகோபாலா? ஹீஸ் ஹம் சார். வியப்புடன் முறுவலித்தாள் மேரி. என்ன எழவு, எனக்கு ஒன்றும் புரியலையே. பதஞ்சலி கூட உரத்த குரலில் சிரித்தார். ரொம்ப லட்சணமா இருக்கிறான்னு சுருக்கமாக சொல்கிறா சார். அது கிடக்கட்டும், எங்கள் 2 பேருக்கும் அவரை நீங்கள் அறிமுகப்படுத்தி வைக்க மறந்துட்டீங்களே, ஏன் சார்? முறையிட்டு கொண்டாள் ஷீலா. மேரிக்கு அவரது அறிமுகம் தேவையில்லை. அவளுக்குத்தான் ஒரு பியான்சி இருக்கிறாரே. கண்களை சிமிட்டியபடி பதஞ்சலி மெல்லிய குரலில் ஷீலாவிடம் சொன்னார். உனக்கும் தேவையில்லை. உன் குரலை அவர் நொடிக்கு 100 தரம் போனில் கேட்கப் போகிறார். யார் இந்த அழகான பெண் குரல்னு அதிசயப்பட்டு கொண்டு அவராகவே வந்து அறிமுகம் பண்ணி கொள்றப்போ ஏற்படுகிற சுவாரஸ்யமே வேறையாச்சே. போங்க சார், நீங்கள் ரொம்ப நாட்டியாக பேசுகிறீங்க. இருவரும் சினுங்கிக் கொண்டு திரும்பினர். இந்தாங்க, இப்படி வாங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மிஸ்டர் நந்தகோபாலுக்கு இன்னும் கல்யாணமாகலை. இடி இடி என்று சிரித்தார். மங்களாவின் முகத்தில் ரத்தம் சூடாகியது. இந்த பெண்கள் எதற்காக இவரிடம் இப்படி தங்கள் கௌரவத்தை குறைத்து கொள்ள வேண்டும்? வேலையின் போது இடையே ஓடி வந்து வம்பு பேசுகிறது என்ன வழக்கம்? இது ஆபீஸா, காய்கறி சந்தையா? வந்த மறுநாளே நந்தகோபால் ஃபைலில் இருந்த ஒரு சிறு சந்தேகத்தை கேட்டு தெளிய அவளை கூப்பிட்டு அனுப்பியிருந்தான். அவன் முகத்தை கூட பார்க்காது விடுவிடு என்று விளக்கத்தை சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வந்து விட்டாள். 2 நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை அவனிடமிருந்து அழைப்பு வந்தது. மிகவும் சுலபமான ஒரு விஷயத்தை புரியாதது போல் பல முறை அவன் விளக்கம் கேட்டபோது அவளுக்கு மெல்ல சந்தேகம் தோன்ற துவங்கியது. கைகளை கழுவிக்கொண்டு ஆசனத்தில் வந்து உட்கார்ந்தாள். உங்களை மேனேஜர் ஐயா இந்த ஃபைல்களை எடுத்துட்டு வர சொன்னார். ஆபீஸ் பையன் சிரித்தான். அந்த இளையாள்காரனை விட இவன் மகா மட்டமானவனாக இருப்பான் போலிருக்கே, வெகுண்டாள் மங்களா. ஃபைல்களை கட்டாக அள்ளிக்கொண்டு விற்றென்று உள்ளே சென்றாள். ஏசி அறையின் குளுமையில் சுழல் நாற்காலியில் மெத்தென்று சாய்ந்து கொண்டிருந்தான் நந்தகோபால். பொழுதுபோக்க வந்தவன் போன்றதொரு உல்லாச பார்வை. உட்காருங்க மிஸ் மங்களா. ஒரு நாற்காலியை காட்டி உபசரித்தான். தேங்க்யூ சார். அவள் உட்காரவில்லை. அவனுக்கு முன் அங்கிருந்த கிரிதர்நாத் தமக்கு கீழே வேலை பார்க்கும் ஊழியர்களை சரிசமமாக உட்கார வைத்து உபசரித்து பேசியதில்லை. தமது அதிகார பீடத்தின் கௌரவத்தை அணுவளவும் விட்டு கொடுக்காது, அதே சமயம் பண்பும் கண்ணியமுமாக நடந்து கொள்வார். நின்று கொண்டே ஃபைல்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு போய்விடுவது வழக்கம். இந்த திடீர் சலுகையை அவள் விரும்பவில்லை. காலோடு தலைவரை அவனது கண்கள் தன்மேல் பரவிய முறையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. அது சமயம் உள்ளே வந்தான் ஆபீஸ் பையன். மரத்தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு மாயமானான். மேலே போர்த்தி இருந்த வெள்ளை துணியை எடுத்து அப்பால் போட்டுவிட்டு ஐஸ் துண்டங்கள் மிதந்த பழச்சாறை கண்ணாடி கூஜாவிலிருந்து 2 டம்ளர்களில் நிறைத்தான் நந்தகோபால். உட்காருங்கோ, முதல்ல பழரச சாப்பிடுங்கோ. இப்போ ஆஃபீஸின் டீ டைம். நான் காஃபி டீ இதுகளை சாப்பிட்றதில்லை. பழரசந்தான், அதுவும் ஐஸ் போட்டது தான் சாப்பிட்ற பழக்கம். வரிசையான பற்கள் தெரிய உல்லாசமாக சிரித்தான். நான் பழரசம் சாப்பிடுவதில்லை, மன்னிக்கவும். பட்டென்று பதிலளித்ததை கேட்டு அவன் ஹோ ஹோ என்று உரக்க சிரித்தான். கையில் பிடித்திருந்த டம்ளரை மேஜை மீது வைத்துவிட்டு சுழல் நாற்காலியில் சுழன்றாடினான். சபையறையில் ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் காட்டுகிறாங்க. நாளை சாயங்காலம் உங்களுக்கு நேரம் இருக்கும் இல்லையா? 2 டிக்கெட்டுகள் புக் பண்ண ஏற்பாடு செய்திடுறேன். என்ன சொல்றீங்க மங்களா? முகம் சிவந்து போனாள். நெஞ்சிலே நெருப்பு கன்றது. கூட சினிமாவுக்கு வர சொல்கிறானே தடியன், எத்தனை துணிச்சல்! வேலை செய்யும் பெண்கள் என்றால் கிள்ளுக்கிறை என்ற நினைப்பு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிம்பாங்க. ஓகே. அவன் கொஞ்சி குழையும் முன் மங்களா குறுக்கே வெட்டினாள். ஃபைல்களில் சந்தேகம்னு கூட்ட அனுப்பினீங்க, விளக்கம் சொல்ல வந்தேன். சினிமா பார்க்கறத பற்றி பேச வரலை. நீங்கள் கேட்டிருக்கிற சந்தேகத்திற்கு ஆங்காங்கே பதில் எழுதி ஃபைல்களில் வச்சு பையனிடம் அனுப்புகிறேன். வேகமாக வெளியே வந்து விட்டாள். அப்பொழுது அலுவலகத்தின் இடைநேரம். கையில் தேநீர் கோப்பையுடன் தன் இடத்தை விட்டு ஷீலா வந்து பதஞ்சலியுடன் வம்படித்து கொண்டிருந்தாள். இன்னைக்கு காலையிலிருந்து இதுவரை சுமார் 30 தடவைகள் இருக்கும். உதவி மேனேஜர் மாற்றி மாற்றி லைன் கேட்டு கழுத்தை அறுத்தென்றிருந்தார் சார். எனக்கு எரிச்சலாக இருந்தது. எரிச்சல் பட்டு முறைக்கிறதுல லாபம் இல்லை. வீண் பொல்லாப்பு. நந்தகோபால் யார் தெரியுமா? இந்த நிறுவனத்தின் தலைவர் இருக்கிறாரே, அவருடைய நெருங்கின தோஸ்தின் பிள்ளை. மரியாதையா நடந்துக்கோ. அப்படியா?
கிரிச்சிட்டாள் ஷீலா. பெரிய இடத்து பிள்ளை அவன். இந்த வேலை இல்லாட்டா அவன் தலை போயிடாது. ஆனால் நமக்கு போய்விட்டால் நடுத்தருவில் நிற்போம். ரொம்ப மோதினால் வேலைக்கு வெடி வச்சிடுவான். ஒழுங்கா நடந்துக்கோ. ஃபைல்களை வைத்துவிட்டு முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டாள் மங்களா. இருண்டு கிடக்கும் தன் எதிர்காலத்தை எண்ணி மிரண்டு போய் இந்த வேலை ஒன்றையே நம்பிக்கொண்டு வாழ்கிறவள் அவள். அதற்கும் இவனால் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ? அடக்கடவுளே! வேலைக்கு கிளம்பிய அவசரத்திலே டிஃபன் பாக்ஸை கூட மறந்து தூக்க மாட்டாத சுமையாக ஆபீஸ் ஃபைல்களை அணைத்து கொண்டு மங்களா விரைந்து வந்து கொண்டிருந்தாள். பஸ் நிலையத்தின் அருகே எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருந்த கிழவர் அவளை கண்டதும் தயங்கி நின்றார். தும்பையாக வெளுத்துவிட்ட கிராப்பு முடியையும் கனமான ஃப்ரேம் கொண்ட கண்ணாடி முகத்தையும் அவள் எங்கேயோ பார்த்த நினைப்பு. அவளும் தயங்கினாள். மங்களாவா? ஃபைல்களை தூக்கி கொண்டு வெயிலில் குடை கூட இல்லாம? அழடா, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாயா? அப்பாவுக்கு பிறகு அவளை பற்றி அக்கறையுடன் அனுதாபமாக விசாரித்த அந்த மனிதரை சட்டென்று அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. என்னம்மா, தெரியலையா? மெல்ல அவர் முருவளித்த போது மண்டையில் ஓங்கி அடித்தாற்போல் நினைவு பளிச்சிட்டது. இந்த சில ஆண்டுகளில் சங்கரலிங்கம் எப்படி மாறிவிட்டிருக்கிறார்? மனதிற்குள்ளே அவரது தோற்றத்தை கண்டு பிரமிப்பு. எப்படி தெரியாமல் போகும் சார்? உங்க தயவாலே, உங்க உதவியால தான் இந்த வேலை எனக்கு கிடைச்சது. அதை மறந்துடுவேனா? நன்றி பெருக்களே. முகம் சிவக்க நெஞ்சு பதற மேலே பேசாது நின்றாள். அவள் அன்றாடம் பிடிக்கும் பஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துவிடுமே என்று கால்கள் பூமியில் படாது பரபரத்தன. ஆனாலும் அப்பாவின் நெருங்கிய நண்பரான சங்கரலிங்கத்தை அவள் அசட்டை செய்துவிட்டு அப்பால் போக முடியாதே. அவரது சிபாரிசில் கிடைத்த வேலை, அதன் தயவால் தானே அவள் தலை நிமிர்ந்து இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். குடை கூட இல்லாம வேலைக்கு புறப்பட்டுட்டியாம்மா? தமது குடையை பின்னுக்கு சாய்த்து கொண்டு புன்முறுவலுடன் கேட்டார். அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது அவள் அன்று குடையையும் மறந்து வீட்டில் விட்டு வந்திருந்தாள் என்பது. எல்லாம் அந்த பாவி நந்தகோபாலனால்தான். வேண்டுமென்றே அவனும் தினமும் சுமையாக அவள் கவனிப்புக்கு ஃபைல்களை அனுப்பி கொண்டே இருந்தான். சிவப்பு கோடிட்ட இடங்களுக்கு விளக்கம் எழுதி வைத்து கை வலித்து போயிற்று. அப்படியும் எல்லாவற்றையும் முடிக்க முடியவில்லை. பரீட்சைக்கு படிப்பது போல் தினமும் இரவு வேளையில் வீட்டு வேலைகளை முடித்து கொண்ட பின் ஃபைல்களை திறந்து வைத்துக்கொண்டு வெகு நேரம் கண் விழித்து எழுதி முடிக்க வேண்டியிருந்தது. என்றாலும் அவள் சளைக்கவில்லை. மறுநாள் பூதத்திற்கு வேலையிட்டது போல் இன்னொரு போர் ஃபைல்களை அவள் மேஜை மீது குவித்து வைப்பது வழக்கமாகிவிட்டது. பதஞ்சலிக்கு அடுத்தபடியாக அலுவலகத்தில் அவன் இரண்டாவது எதிரி. சினிமாவுக்கு அவனுடன் வர அவள் ஒப்புக்கொள்ளாததற்கு இப்படி மறைமுகமாக அவன் பழி தீர்த்து கொள்ள தொடங்கிவிட்டிருந்தான். அவள் இதை பற்றி யாரிடம் முறையிட்டுக் கொள்வாள்? அவனுக்கு மேலதிகாரியாக அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய மேனேஜரின் பதவி கடந்த வருஷமாக காலியாகத்தான் இருந்தது. டைரக்டரின் பிள்ளைதான் அதை முன்னர் வகித்து கொண்டிருந்தார். உடம்புக்கு முடியாமல் அறுவை சிகிச்சைக்கு பம்பாய் போன மேனேஜர் மறுபடி சென்னைக்கு வரவில்லை. வேறு ஒரு கிளைக்கு போய்விட்டார். அவருக்கு பதில் டைரக்டர் இன்னமும் யாரையும் தேர்ந்தெடுத்து அதில் உட்கார வைக்கவில்லை. அதனால் அந்த பீடத்தின் கீழ் இருந்தவர்கள் வைத்தது சட்டமாக அலுவலகத்தின் நிர்வாகத்தில் ஊழல் மெல்ல தலையை காட்டி கொண்டிருந்தது. மங்களா, சௌக்கியமாகத்தானே இருக்க? ஒன்று சொன்னா கோவிச்சிக்க மாட்டியே? சங்கரலிங்கம் மெல்ல சிரித்தார். பஸ் வரும் திக்கில் மங்களா பார்வையை ஒரு முறை ஓட விட்டு திரும்பினார். சொல்லுங்க சார். பெரியவா சொல்ற புத்திமதியை கேட்க ஏன் கோவிச்சுக்கணும்? ஆஃபீஸ் வேலைகளை வீட்டுக்கு கொண்டு வர்றதும் வீட்டு வேலைகளை ஆஃபீஸில் செய்யறதும் ரொம்ப தவறு. அம்மா, அந்தந்த ஃபைல்களை அப்பப்போ முடிச்சு மேற்பார்வைக்கு டக்குன்னு அனுப்பிடணும். சிலர் ஆஃபீஸ் நேரத்தில் சொந்தக்காரங்களுக்கு சட்டுன்னு ஒரு கடிதாசி எழுதுகிற பழக்கம் உண்டு. அதெல்லாம் நியாயம் இல்லை. சம்பளம் கொடுக்குறவனுக்கு அதிகமாக உழைக்க வேண்டாம், உண்மையாக உழைச்சா போதும். ஆஃபீஸ் நேரத்தில் நான் ஸ்வெட்டர் பின்னி கொண்டு உட்கார்ந்துருக்க மாட்டேன் சார். என் வேலையை ஒழுங்காக தான் செய்கிறேன். அதுக்கு மேலேயும் சமாளிக்க முடியாததை வீட்டில் கொண்டு வந்து முடிக்கிறேன். அவசியமில்லை. உன் தலையில் வேணும்னே யாராவது அதிகப்படி வேலையை கட்டினா அதை பற்றி உன் மேலதிகாரியிடம் தைரியமா போய் புகார் பண்ணு. இந்த காலத்துல வாயுள்ள பிள்ளைதான் பிழைப்பார்கள். உண்மையை கண்டு நீ ஒதுங்கி போகவே கூடாது. வேலையே பயிரை மேய முற்பட்டால் கேட்க வேண்டும் போன்று மனதிலே ஒரு துடிப்பு. ஆனாலும் மௌனமாக முருவளித்தபடி தலையை அசைத்தாள். உன் அப்பாவை நான் அடிக்கடி நினைச்சுக்கிறேன். ரொம்ப கண்ணியமானவன். எனக்கு ரொம்ப நெருங்கின சிநேகிதன்.
அவன் போன பின்பு வலது கையே ஒடிந்து விட்டது போல் ஆயிட்டது. மொத்தத்தில் நான் வேலையிலிருந்து ஓய்வடைஞ்ச பின் யாரும் என்னை சட்டை பண்றதில்ல. நீ பார்க்கிற இந்த வேலைக்கு இப்போ நான் சிபாரிசு பண்ணினா அந்த கடுதாசியை அப்படியே குப்பைக்கூடையில் போட்டு விடுவாங்க. எல்லாம் பீடத்தில் இருக்கிற வரைதான் மதிப்பும் மரியாதையும். வரட்டுமாம்மா? அவர் கிளம்பினார். பஸ் தொலைவில் வருவதை உணர்ந்து அவள் வேகமாக நிலையத்தை அணுகினாள். கூட்டத்திற்குள் இடித்து கொண்டு புகுந்து பெரிய கூடையை மடியில் வைத்து கொண்டிருந்த ஒரு பெரிய கொண்டைக்கார பெண்ணின் அருகே நெருக்கி பிடித்து கொண்டு மூச்சடைக்க உட்கார்ந்தாள். அவர் சொன்னது எத்தனை உண்மை! பீடத்தில் இருக்கும் வரைதான் யாருக்கும் மதிப்பு. ஏன், பெண் என்பவளுக்கும் அந்த உண்மை பொருந்தத்தானே செய்கிறது. கட்டுப்பாடு என்ற பீடத்தில் நின்று பெண் இறங்கிவிட்டால் மதிப்பு குலைந்து நாசமாகிவிட மாட்டாளா? நந்தகோபால் அவளிடம் தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருக்கட்டும். அவள் அசையப் போவதில்லை. வேலை போய்விடுமே என்று அஞ்சி அந்த பீடத்திலிருந்தும் இறங்கிவிடப் போவதில்லை. உயிர் போனாலும் சரி, நகரப்போவதில்லை. ஆமாம், இதை பற்றி லதாவிடம் பேசினாள். ஆபீஸில் அன்று ஆசனத்தில் வந்து அமர்ந்தவர்களுக்கு மூர்ச்சி விட நேரமே இருக்கவில்லை. அத்தனை வேலை. உணவு நேரத்தின் போது அலுவலகத்து பையனிடம் பணம் கொடுத்து ஒரு மசால் தோசை வாங்கி வரச் செய்து அதை ஆபீஸ் அறையிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டாள். அவன் கொண்டு வந்து வைத்த தண்ணீரை மடமடவென்று குடித்துவிட்டு வீட்டுக்கு எடுத்து போக ஒதுக்கி வைத்த ஃபைல்களை அங்கேயே முடிக்க இழுத்து முன்னால் வைத்து கொண்டாள். தொலைபேசி மணி அடித்தது. மறுமுனையில் லதா சிரித்தாள். நீ ஆஃபீஸில் தானே இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி விசுவாசமா உழைக்கிறவா உருப்படுறதில்ல, அது உனக்கு தெரியுமோ? லதா கிணுகிணு என்று மறுமுனையில் சிரித்தாள். பல் சுளுக்கிக்கு போறது நிறுத்து, விஷயம் என்ன? அதட்டினாள் மங்களா. அதே சமயம் தோழியின் குரலை கேட்க இதமாகத்தான் இருந்தது. இன்னைக்கு நான் 1 மணி நேரம் லீவ் எடுத்துக்கொண்டு முன்னதாகவே கிளம்பிவிடப் போகிறேன். சரஸ்வதி நர்சிங் ஹோமில் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்கிறார். அவரை எட்டி பார்த்து விட்டு வரணும்னு அம்மா உத்தரவு. அப்படியா? ஏனோ மங்களாவுக்கு உடனடியாக அப்பாவின் நினைப்பு குபீர் என்று நெஞ்சை அடைத்தது. அதற்கு பிறகு நான் ஸ்வப்னாவின் வாசலில் உன்னை சந்திக்க நின்று கொண்டிருப்பேன். ஆஃபீஸ் முடிஞ்சதும் நீ நேரே அங்கே வரணும். நாம் பேசி ரொம்ப நாளாச்சு. தொலையட்டும்னு இன்னைக்கு என் செலவில் உனக்கு தயிர் வடை வாங்கி தந்து விடுகிறேன். காத்திருப்பேன், ஓகே? மறுப்பை கேட்க விரும்பாமல் பட்டென்று தொலைபேசியை வைத்து விட்டாள் லதா. மங்களா தன் இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஃபைல் ஒன்றை எடுத்து பக்கங்களை புரட்டினாள். அப்பாவின் சிரித்த முகம் நிழலாடியது. நினைவு எங்கேயோ ஓடியது. அந்த 2ஆம் தர வரன் கை நழுவிய பின்னர் அவள் அப்பாவிடம் அதிகம் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டிருந்தாள். முன்போல காலை வேளையில் பத்திரிகையும் காஃபியுமாக அவரை தேடிக்கொண்டு வாயில் வராந்தாவுக்கு வருவதில்லை. கூண்டுக்குள் அடைபட்ட கோழியாக தன் அறைக்குள்ளே நாள் முழுவதும் அடங்கி கிடந்தாள். அவளிடம் மனம் விட்டு பேச அப்பா எத்தனையோ தடவைகள் முயன்றார். தோல்வியடைந்து போனார். ஒரு சமயம் அந்த ஏக்கம்தானோ? அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஒரு குற்ற உணர்வு அவள் நெஞ்சை நெருடியது உண்மை. கடைக்குட்டி என்று சீராட்டி செல்லமாக வளர்த்த தந்தைக்கே அவள் முடிவில் எமனாகிவிட்டாளோ? அப்படி ஒரு எண்ணம் உள்மனதிலே உறுத்தி கொண்டுதான் இருந்தது. ஒரு நாள் மாலை அவள் மாடியிலிருந்து கீழே வந்தபோது அப்பா முன்னறையில் தனியே உட்கார்ந்திருந்தார். அப்போது வீட்டில் யாரும் இருக்கவில்லை. அவரை பாராதது போல் தாண்டி கொண்டு தோட்டத்திற்குள் போக முயன்ற போது முனகல் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மனத்தாங்களை உதறிவிட்டு அப்பா என்று அருகில் நெருங்கினாள். ஜெகதீசனின் முகம் சாம்பல் பூத்திருந்தது. நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை. இடது கையால் நெஞ்சை பிடித்து கொண்டு திணறி கொண்டிருந்தார். என்னப்பா, உடம்பை என்ன பண்றது? திகிலுடன் மகள் கேட்டாள். நேற்று ராத்திரி ஒரு தடவை மார்பில நல்ல வலி. கார்த்தாலேயே நம்ம டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். ஆஸ்பத்திரியில கட்டாயம் இருக்கணும்னு சொன்னார். எச்சிலை விழுங்கி கொண்டாள். மின்விசிறியை சுழல விட்டாள். ஓடி சென்று டம்ளரில் குடிக்க தண்ணீர் எடுத்து வந்தாள். கைகளும் கால்களும் பதற என்னப்பா செய்யணும் சொல்லுங்கோ, இந்த ஜலத்தை குடியுங்கோ உபசரித்தாள். எனக்கு லேசாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. உடனடியாக நர்சிங் ஹோமில் வச்சு பார்க்கணும்னா டாக்டர். நான் பேசாமல் இருந்தது தப்பு. இப்போ மறுபடியும் ஒரு வழி வந்துடுத்து. தாங்க முடியலை. என்னை ஒரு டாக்ஸியில் அவருடைய நர்சிங் ஹோமுக்கு அழைச்சிட்டு போம்மா. அப்படியே உன் அண்ணாவுக்கும் ஃபோன் பண்ணிடு. வேலைக்காரனை கூப்பிட்டு டாக்ஸியை கொண்டு வர சொல். திக் திக்கு திணறி அவர் பேசிவிட்டு மயங்கி சோபாவில் சாய்ந்து கொண்ட போது
அவள் நடுங்கி போய்விட்டாள். டாக்ஸி வருவதற்குள், அண்ணா போனில் பதிலளிப்பதற்குள் அவள் அப்பாவுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளாத தெய்வங்கள் பாக்கி இருக்கவில்லை. ஜெகதீசனை சில நாட்கள் தான் விசேஷ கவனிப்பு அறையில் வைத்து சிகிச்சை செய்தார்கள். பின்னர் சாதாரண அறைக்கு மாற்றிவிட்டார்கள். உறவினர்கள் பார்க்கலாம், பேசலாம் என்று அனுமதி கிடைத்ததும் அத்தனை நாள் பேசாதிருந்ததற்கு பிராயச்சித்தம் போல மங்களா நாள் முழுவதும் அந்த அறையில் கூட தங்கி அப்பாவை நன்கு கவனித்துக் கொண்டாள். சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை மருந்து மயக்கத்திலே தூங்கிக் கொண்டிருந்த ஜெகதீசன் மெல்ல கண்களை திறந்து அவளை பார்த்து புன்னகைத்தார். இப்படி கிட்ட வந்து உட்கார், உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அப்பா மெல்லிய குரலில் பேசினார். என்னப்பா? வியப்புடன் நாற்காலியை அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் அவள். என்னை முழுவதும் மன்னிச்சிட்டியா? நலிந்து ஒலித்தது அவர் குரல். அதை பத்தி இப்ப பேசணுமா? மங்களாவுக்கு என்னவோ போல் இருந்தது. பேச இனி நேரம் இருக்குமோ இருக்காதோ, யார் கண்டா? அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. திகிலுடன் அவரது முகத்தை பார்த்தாள். என்னை பொறுத்தவரை ஒரு வழியா நான் பட்ட கடன்களை எல்லாம் அடைச்சிட்டேன். உனக்கு ஒரு வழி செய்யாம கண்ணை மூடிவிடக்கூடாதுன்னு டாக்டரை பார்த்த முதல் நாளே உடனே பேங்க்குக்கு போனேன். என் கணக்கில் 10,000 தான் மீதி இருந்தது. அதில் 6,000 எடுத்து உன் கணக்கில் கட்டி விட்டிருக்கிறேன். அப்பா, இதெல்லாம் இப்ப எதுக்கு பண்ணினேன்? காசு பணம் எதுவும் வைக்காமல் நான் போய்விட்டால் உன் கல்யாணத்துக்கு சீதாராமன் கஷ்டப்படக்கூடாது. 6,000 ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்காதே. ஏதோ என்னால் ஆனதை கொஞ்சம் வச்சுட்டு போறேன். உனக்கு அது உதவட்டும். அப்பா, தாங்க முடியாது அவள் விம்மி விட்டாள். நோயுடன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட அந்த இதயத்தில் அவளை பற்றி கனிவான நினைப்பு. அப்படிப்பட்ட அப்பாவிடம் பேசாது மனத்தாங்களாக நடந்து கொண்டது எத்தனை பெரிய பிசகு! வேதனை ரம்பமாக நெஞ்சை அறுத்தது. அம்மா மங்களா, இன்னொன்றும் சொல்லிவிடுறேன். எக்காரணம் கொண்டும் உனக்கு பிடிக்காதவனுக்கு நீ கழுத்தை நீட்ட வேண்டாம். உன் மனசுக்கு பிடிச்சவன் யாராக இருந்தாலும் சரி, பாதகமில்லை. நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு எப்பவும் என் ஆசிகள் உண்டு. கடைசியா ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கல்யாணம் என்கிற பந்தமில்லாது வெறும் உடல் உணர்வுக்காக நீ எவனிடமும் மயங்கி கட்டுப்பாடுகளை உதறிவிட்டு இறங்கி விடாதே. அந்த மாதிரியான வாழ்க்கை எந்த பெண்ணுக்கும் மன நிறைவை ஒருபொழுதும் கொடுக்காது. அதைவிட நீ தனிமையிலே வாழ்க்கையை கௌரவமாக தள்ளிவிடலாம். புரிகிறதா? புரிகிறது. கண்ணீருடன் தலையை அசைத்தாள். அதற்கு பிறகு, அப்பா, அப்படி மனம் விட்டு நெருக்கமாக பேச நேரமே இல்லாது அன்று இரவே பெரிய நெஞ்சுவலி வந்து போய்விட்டார். சே, இப்போ ஏன் இப்படி? யாராவது பார்த்தால் தன்னையே கடிந்து கொண்டு எழுந்து பின்பக்கம் சென்றாள். வாஷ்பேசனின் முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி கொண்டாள். ஆனால் அப்பாவின் நினைப்பை சட்டென்று சில கண்ணீர் துளிகளால் அகற்ற முடியவில்லை. மேலும் குமுறிக்கொண்டு அழுகை வரவே அந்த அறையின் சுவரின் மீது சாய்ந்து கொண்டு நெஞ்சு ஆறுகிற மட்டும் ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள்.